ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இன்ஸ்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பும்ராவோட அப்டேட் தான். ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் டோட்டலி இந்த பிஜிடியில் அவரை ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ரெஷருக்குள்ளே உண்டாக்கி இப்போ மீண்டும் அவருடைய இன்ஜுரியை சீரியஸ் ஆக்கி விட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 1 இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்மளுடைய பும்ரா கிரிக்கெட் ஆக்ஷன்ஸ்குள்ளே வராமல் தான் இருந்தார். இப்போ தான் அவர் வந்து கம்பேக் கொடுத்து ஒரு பிரைம் பவுலராக உருவாயிருந்தார். இந்த டைமில் பிஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு பிரைம் மெம்பராக வந்து பேஸ் அட்டாக்கை வந்துட்டு வழி நடத்தினார். நிறைய ஓவர்ஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக கொடுத்து பும்ராவால் ஓவரே போட முடியாத கண்டிஷன்லாம் வந்துட்டு நம்ம வந்து அந்த பிஜிடியோட 4th டெஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். 5th டெஸ்ட் அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாலும் ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறத எட்டி பார்த்து அவர் வந்துட்டு வெளியே போயிட்டார். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராக்கு வந்துட்டு கிரேட் 1 இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பேக் இன்ஜுரி இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிரேட் 1லேருந்து கிரேட் 3 இன்ஜுரிக்கு அது ஷிஃப்ட் ஆயிருக்கு. கிரேட் 3 அப்படிங்கிற அந்த இன்ஜுரி வந்து சரியாகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 months அப்படிங்கிறது சாலிடாக தேவைப்படும். ஸோ அந்த டைம் அப்படிங்கிற அந்த ஒரு ஷெட்யூல் வந்துட்டு இப்போ நம்ம பும்ராக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவர் கண்டிப்பாக வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஈவன் வந்துட்டு அவர் IPL 2025 கூட மிஸ் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அதே நேரம் வந்துட்டு கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி பும்ரா வந்து 90% அவுட்டில் இருக்கிறதுனால சிராஜ் தான் வந்துட்டு இந்தியன் டீமோட பேஸ் அட்டாக்கை வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயமும் இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பும்ரா ஆல்ரெடி வந்துட்டு இன்ஜுரி கிரைசஸ் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கிறாரு. டீம் இந்தியாவோட பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது பும்ராவை சுற்றி வேறு லெவலில் ரினோவ் ஆகிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது உண்மையே வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் தான். ஸோ ஈவன் ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஆடுறதுக்கும் கன்ஃபார்மான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பும்ரா ரூல் அவுட் ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பாக சிராஜை சுற்றி அந்த இடத்துல நல்ல தரமான பேசஸ் வேணும். ஸோ ஹர்ஷதீப் சிங் அப்போ கண்டிப்பாக பிரைமரி மெம்பராக உள்ள ஸ்குவாடுக்குள்ளே வந்துடுவார். ஸோ இன்னும் ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரெக்கவரி அண்ட் அவருடைய ரூல்ட் அவுட் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஸோ அஃபிஷியலான நியூஸ் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி பும்ராவோட இன்ஜுரி சீரியஸான இன்ஜுரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இடம் இல்லை அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு ODIயில் எந்த லெவலில் செட் ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த விஜயசேகர் ட்ராஃபி அப்படிங்கிறதுல அவளை இறக்கி விட்டாங்க. பட் ஆனால் இந்த விஜயசேகர் ட்ராஃபியோட லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் வந்துட்டு டோட்டலாக 3 தடவை வந்துட்டு சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆயிட்டாரு. ரன்கள் எதுவும் இன்றி வந்து 0 ரன்ஸுக்கு வந்துட்டு வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சில் வந்துட்டு அவர் பேட்டிங்கே வரல அப்படின்னு சொல்லி அவரோட ஃபார்ம் இன் ODI ஃபார்மேட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் டக் அப்படிங்கிற மாதிரிலாம் சூரியகுமார் யாதவ் ஆயிருக்கிறாரு. ஸோ விஜயசேகர் ட்ராஃபியில் வந்துட்டு அவரை ப்ரூவ் பண்ணாதான் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை இப்போ மைண்டில் வச்சு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அந்த ஒரு ஸ்குவாடுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலையோ இல்லைனா வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டராக அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேயர் எடுக்கிறது தான் நம்மளுடைய டீம் இந்தியாவோட பிளானாக இருக்குது. ஸோ டோட்டலி ஸ்கையோட அந்த ஒரு ஃபார்மு தான் இப்போ அவருடைய வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய IPL 2025 ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க MI மேனேஜ்மெண்ட். நேற்று நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ அதாவது வந்துட்டு MI பிளேயர்ஸ் ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க டீமோட யூனிட்டியை மென்ஷன் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த க்ளாரி அண்ட் ட்ரெஷர் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா தான். அவரை சுற்றி டீம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்மோஸ்ட் டைரக்டாகவே அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு கேப்டன்சி ப்ராப்ளம் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸை பெரிய லெவலில் பாதிச்சுது அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு இந்த மாதிரி ஒரு ரிட்டம்ஷன் தேவைப்படுது. ஸோ ஹர்திக் பாண்டியா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவரோட கேப்டன்சியும் வந்துட்டு எல்லாரும் நம்புறாங்க. ஸோ எந்த லெவலில் அவருடைய கேப்டன்சி ஒரு எஃபெக்டிவ் கேப்டன்சியாக இருக்க போகுது அப்படிங்கிறது IPL 2025 தெரிஞ்சிடும். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.